அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சுவையான ஹரியாலா ஃபிஷ் கறி, அதாவது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் நம்ம கழுவி வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, டேஸ்ட் அண்ட் காரத்துக்கு நம்ம க்ரீன் சில்லி தான் சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, அரை தக்காளி, 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்சியில் மெய்ய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச விழுதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த மசாலாலாம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் கறி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எனி ஃபிஷ் வாங்கி இந்த மாதிரி கழுவி மசாலாவை பரட்டிக்கோங்க. இது கோட்டிங்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1/2 ஹவர் அல்லது 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஃபிஷ்ஷில் அந்த மசாலாலாம் ஏறினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பரட்டி வச்ச மசாலா ஃபிஷ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூட மிச்சம் இருக்கிற மசாலாவை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேணாம். கடைசியாக மீன் பரட்டிட்டு அந்த மசாலாவே உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அதை சேர்த்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க. குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, முடி வளர்கிறதுக்கு, முடி ஒயிட் ஹேர்லேருந்து பிளாக் ஹேராக மாறுறதுக்குலாம் இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஹரியாலா சிக்கன் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் கூட நான் ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு வச்சுட்டு அது கூட க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டு அந்த மசாலாவை எடுத்து அந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா டடடடா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரி தான் மீன் கறிலாம் பொரித்து அந்த குழம்பெல்லாம் பரட்டி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி இதமாக புதுசாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.